வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு திரும்பி தவறுகளை பற்றி பேசணும்னு நினச்சேன். தவறுகளை பண்ணால் என்ன பண்ணணுங்கிறத தான் நான் பேசுகிறேன். ஏன்னா தவறுகள் பண்ணுறது ரொம்ப காமன், ரொம்ப சுலபம். 2 நாளாக நான் என்னை பற்றி பேசியிருக்கிறேன், பஃபெட்டை பற்றி பேசியிருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு தவறுகள்லேருந்து கம்பேக் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தவறு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டேன்ட்டீங்கன்னா அப்புறம் ப்ராப்ளமே சால்வ் ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு தவறுன்னு ஆயிடுச்சுன்னா வி ஷுட் டேக் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் இல்லைன்னா ப்ராப்ளம் பெருசாக தவறானது. ஒரு கதை இன்டெல்லேருந்து உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். இன்றைக்கி இன்டெல் தப்பிக்க ரொம்ப ஸ்ட்ரகிளிங் கம்பெனி. ஆனால் ஒரு காலத்தில் இன்டெல் வெரி பவர்ஃபுல் கம்பெனியாக இருந்தது. டில் 3-4 years பேக் இன்டெல் வாஸ் தி லார்ஜஸ்ட் சிப் மேனுஃபேக்சரர் இன் அமெரிக்கா. அதுக்கப்போ இந்த கதையை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, புதுசாக வந்திருக்கிற தாபின் டான்கிறவர் ஆண்டி க்ரோவ் பண்ணதை திரும்பி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். 2 கதை ஆண்டி க்ரோவோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டி க்ரோவ் ஒன் ஆஃப் மை கிரேட் ஹீரோஸ். அவர் ஸ்விம்மிங் அக்ராஸ் த டிச் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புக்கை நான் இங்கே போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். எப்படி ஹங்கேரியிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்தாருங்கிறது தான் அந்த புக்கோட கதை. ஹை அவுட்புட் மேனேஜ்மெண்ட், ஒன்லி த பேரனாய்ட் சர்வைவ் அப்படின்னு இன்னும் 2 புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த 2 புஸ்தகத்தையும் நீங்கள் வாங்கி படிக்கணுங்கிறது என்னோட ஐடியா. அப்படியெல்லாம் கட்டப்பட்டு வந்த ஆண்டி க்ரோவ் இன்டெல கம்பெனி ஆரம்பித்தது ராபர்ட் நாய்ஸும் கார்டன் மூரும். அவங்களோட சேர்ந்தவர் தான் ஆண்டி க்ரோவ். அவங்க ஃபேர்சைல்ட் செமிகண்டக்டர்லேருந்து வெளில ஆரம்பித்த கம்பெனி தான் இது. இந்த கம்பெனியை இன்டெல் ஆரம்பித்தது சாஃப்ட் கோர் மெமரிஸ்ன்னு மெயின் ஃப்ரேம் கம்பெனிஸுக்கு மெமரி பண்ணுறதுக்காக ஆரம்பித்தாங்க. அதில் சூப்பராக பண்ணி நல்ல லாபம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் ஜப்பான் ரொம்ப பெரிய நாடு. நீ ஏதாவது ஒன்று இனோவேட்டிவாக பண்ணால் ஜப்பான்காரன் ஈஸியாக காப்பி அடிச்சுப்படுவான். ஜப்பான்காரன் இவங்களோட பெட்டராக மேக்னெட்டிக் கோர் காப்பி அடிச்சிட்டான். மோர் எஃபிஷியண்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்ததுனால இவங்களால கம்பீட்டே பண்ண முடியாது. அப்போது இவங்க மைக்ரோ ப்ராசஸரை பண்ண ஆரம்பித்த காலம். 10% ஆஃப் லெஸ் தென் 10% ஆஃப் தி டர்ன் ஓவர் ஆஃப் தி கம்பெனி தான் இன்டெல் மைக்ரோ ப்ராசஸர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மெமரி ப்ராப்ளம் ஆன சமயத்தில் ராபர்ட் நாய்ஸ் ரிட்டையர் ஆகிட்டார். பின்னாடி இவங்க 2 பேரும் தான் நடத்திட்டு இருந்தாங்க. கார்டன் மூரும் ஆண்டி க்ரோவ். அப்போது இந்த கம்பெனியை இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த கம்பெனியை மூடிடலாமா அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கார்டன் மூரை பார்த்து ஆண்டி க்ரோவ் கேட்டான், நம்மகிட்டேருந்து கம்பெனி வாங்குறவன் என்ன பண்ணுவான் நீங்கள் நினைக்கிறீங்க? கார்டன் மூர் சொன்னான், சாஃப்ட்வேர் பிஸ்னஸை இன்னையோட விற்றுருவான், மீதி இருக்கிற 10% இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர் பிஸ்னஸை பெருசாக்குவான் அப்படின்னு சொன்னான். இப்போது 8080ங்கிற மைக்ரோ ப்ராசஸர் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது வெளில போயிட்டு நம்மளே ஏன் இதை பண்ணக்கூடாது? ஒரு கதை வழியால் நம்ம வெளில போயிட்டு இன்னொரு கதை வழியால் உள்ளே நம்மளே இந்த மெமரி பிஸ்னஸை விற்றுட்டு ஏன் மைக்ரோ ப்ராசஸர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. திரும்பி 8080 மைக்ரோசாஃப்ட் டாஸோட சேர்ந்து ஐபிஎம்மோட ஃபஸ்ட்டு ப்ராசஸரை செலக்ட் ஆச்சு. அதுலேருந்து திரும்பி பார்க்கவே இல்லை. எவ்ரி 10 மாதத்துக்கு ஒரு வாட்டி புது ப்ராசஸர் வந்தது. 8085ங்கிறது 8688 மாறிட்டு, 8186 மாறிட்டு, 286 மாறிச்சு, 386 486 பென்டியம் அப்படின்னு எங்கேயோ போயிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணது இன்டெல். அன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒரு கதவுல போயிட்டு இன்னொரு கதவுல வந்திருக்கலன்னா இன்னைக்கு இன்டெல்ங்கிற கம்பெனியே இருந்திருக்காது. இது ஒரு தப்போட இவர் சரியா போனது. 2வது வாட்டி பென்டியம் சிப்ஸ் இவங்க லான்ச் பண்ணும்போது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கேல்குலேஷனில் ஒரு எரர் பண்ணி, எல்லா சிப்லையும் எரர் இல்லை, சில சிப்பில் 32nd டெசிமல் பாயிண்டில் ஏதோ ஒரு தப்பு வந்தது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக தப்பே இல்லைன்னு இன்டெல் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ரொஃபஸர் ப்ரூவ் பண்ண அப்புறம் ஆமாம் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு வெளில ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்தார் ஆண்டி க்ரோவ். ஆமாம், வாஸ்தவம், நீங்கள் சொல்கிறது தப்பு தான், அதனால் யாருக்கெல்லாம் அந்த ப்ராசஸர் ரிட்டர்ன் பண்ணணுமோ ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க, நான் புது ப்ராசஸர் தரேன் அப்படின்ட்டார். ஹார்வர்ட்ஸ் பிஸ்னஸ் ஸ்கூல் கம்யூனிகேஷன் கோர்ஸில் அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டுவாங்க. எப்படி ஃபஸ்ட்டு இனிஷியலாக டினை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆமாம் வாஸ்தவம் தப்பாயிடுச்சுன்னு சொல்லி திரும்பி அந்த கம்பெனியை ஆரம்பிச்சிட்டு எப்படி எடுத்துக்கிட்டாங்க அதை ஒரு 4 பேஜில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பான். நான் படிக்கிறச்ச 2nd இயர் இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ 3rd இயர் இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ நடந்தது. இது ஒரு பெரிய இன்சிடெண்ட். ஒரு எமர்ஜென்சி செட் பண்ணி யாருக்கு 586 ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமோ எல்லாருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது பெரிய சர்ச்சையாச்சு அன்னைக்கு.
அதுக்கப்புறமா திரும்பி பார்க்கவே இல்லை இன்டெல் வென்ட் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த். 60 வயசுல ரிட்டையர் ஆகிட்டு, ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அவன் அங்கே ரிட்டையர் ஆகிடணும் டைமில் அடுத்த லெவல் மேனேஜ்மெண்ட் வரணும். 62 வயசு ரிட்டையர் ஆகிட்டு சேர்மன் எமரிட்டஸாக இருந்தார். ப்ராஸ்டேட் கேன்சர் 68 வயசில் ஆண்டி க்ரோவ் செத்துட்டார். ஆண்டி க்ரோவ் செத்தப்புறம் கம்பெனியில் ப்ரொஃபஷ்னல் மேனேஜர்ஸ் போய் டெக்னிக்கல் ஐடி மேனேஜர்ஸ் போய் வால் ஸ்ட்ரீட் ஆளுங்க கையில் கம்பெனி போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, வந்த ப்ராஃபிட்டை பார்க்காம டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் லாபத்தில் வர்றதை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் எப்படியெல்லாம் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்னு பார்த்தாங்க. இதே மைக்ரோசாஃப்டில் பில்கேட்ஸ் கடைசி வரைக்கும் இருந்தார். பில்கேட்ஸும் அவனோட ஆளும் ஃப்ரெண்டு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார் சிஇஓவை. அவங்க 2 பேரும் வெளில போய் சத்யம் நடேலாட்ட கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இன்டெல் அது நடக்காததுனால வெளியிலேருந்து ஆளுங்க கேப்சர் பண்ணிட்டாங்க கம்பெனி. மைக்ரோசாஃப்டில் கூட இருந்தவர் பேர் ஸ்டீவ் பால்மர்னு பேர். பால்மரும் கேட்ஸும் கம்பெனியை 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடத்திட்டு இருந்தாங்க. சத்யன் நடேலாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இன்றைக்கும் கேட்ஸு அட்வைசராக இருந்தார். ரொம்ப நாளைக்கு வரைக்கும் கேட்ஸ் அட்வைசராக இருந்தார். இன்டெலுக்கு அந்த லக் இல்லை. அண்ட் ரொம்ப சின்ன வயசுலேயே ஆண்டி க்ரோவ் இறந்துட்டார். அந்த ரிமார்க்கபிள் ஸ்டோரியில் வால் ஸ்ட்ரீட்காரங்க உள்ளுக்குள்ளே வந்தால் ஒரு கம்பெனி எப்படி கெடுக்க முடியுங்கிறதுக்கு இன்டெல் ஒரு எக்ஸாம். எல்லாத்தையும் விற்று கடனையும் வாங்கி டிவிடெண்டாக வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த கம்பெனிக்கு கடனே தேவைப்படாது. ஆனால் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக கடனை வாங்கி கம்பெனியை நாசமாக பண்ணாது. அதுக்கப்புறமும் கம்பெனி எப்படியாவது திரும்பி வந்துருங்கிற சமயத்தில் என்விடியாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டிப்பை அடிச்சிடுச்சு. இவங்கள பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருந்த ஏஎம்டி இவங்களுக்கு ஹெட்டப் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பேட் கெல்சிங்கரை கூட்டிகிட்டு வந்து கம்பெனியை சரி பண்ணணும்னு நினச்சாங்க. சரி பண்ண முடியல. அதே சமயத்தில் இப்போ புதுசாக மலேசியன் பாண்ட் வெளியால் ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கிறார். மேபி இப்போ வெளியாலேருந்து ஒரு ஆள் கம்பெனியை டேர்ன் அரவுண்ட் பெட்டராக பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். பட் அமெரிக்காவுக்கும் சரி டெக்னாலஜிக்கும் சரி பண்ண தப்பை எப்படி கரெக்ட் பண்ணணும் 2 வாட்டி கரெக்ட் பண்ணீங்க ஆண்டி க்ரோவுக்கு ஆகாது. இந்த கம்பெனி சர்வைவ் ஆகணும். இந்த கம்பெனியை இவங்களால டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியலன்னா இதை டிஎஸ்எம்சிட்ட விற்கிறதுக்கு ட்ரம்ப் ரெடி ஆகிட்டார். ஹோப்ஃபுல்லி ஒரு மாதிரி ஜஸ்டிஸ் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஆண்டி க்ரோவோட கோஸ்ட்டு இன்டெலை காப்பாற்றிடணும். பட் நீங்கள் எவ்வளோ வேணால் தப்பு பண்ணால் ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சால் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு இன்டெலோட 2வது ஃபவுண்டராக 3வது ஃபவுண்டராக இருந்த ஆண்டி க்ரோவின் கதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன 3 புஸ்தகத்தையும் நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.